அந்த காபிரீன்கள், அந்த பாவிகள், அப்படிப்பட்ட மக்களுக்கும் ஒரு நாள் மரணம் என்பது வரும். இன்னக மையத்துவ இன்னமும் மையத்தூன், அவர்களுக்கும் அந்த மரணம் கண்டிப்பாக வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் என்று குர்ஆன் சாட்சி சொல்கிறது. இது மட்டுமல்ல, சூரத்துல் ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது என்பவர் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார். அப்ப அல்லாஹ் முஹம்மது நபிக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு, அவர் ஒரு தூதர். அதை தாண்டி அந்த அந்த அளவுக்கு மீறி அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்ததில்லை. இருக்கக்கூடிய சிறப்பிலேயே மிகப்பெரிய ஒரு சிறப்பு, மிக சிறந்ததான ஒரு சிறப்பு இதுதான் சகோதரர்களே, பெரியவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா ரசூல், வெறும் ஒரு தூதர் தான். ஒரு தூதருடைய வேலை என்ன? வஜ்தனிபுத் தாகூத், அவர் ஷிர்கை தடை செய்ய வேண்டும், ஷிர்கை அவர் தடுக்க வேண்டும், மக்களிடம் அந்த 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 ஷிர்குடைய ஒலிப்பு பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று அந்த நோக்கத்துக்காக தான் ரசூல்மார்கள் வந்தார்கள் என்று சொல்லி சூரத்துல் நஹல் 16வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயத்தை பதிவு செய்கின்றான். அப்ப முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரசூல் தான். மா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஸலத் மின் கப்லிஹி ருசுல், நீங்க ஒரு தூதர் அல்ல, உங்களுக்கு முன்னால் நிறைய நபிமார்கள், நிறைய நபி தோழர்கள், நிறைய ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். அது ஸலத் மின் கப்லிஹி ருசுல், உங்களுக்கு முன்னால் நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அப்ப இம்மாத அவ் குத்திலன் கலபுதும் அலா அஅகாபிகும், அல்லாஹ் கேட்கின்றான், ஒரு நாள் உங்களுக்கும் ஒரு நாள் மரணம் வரும், அல்லது நீங்களும் ஒரு நாள் கொல்லப்படுவீர்கள். அந்த மரணம் எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாது. அப்ப முஹம்மது நபி மரணிப்பார், முஹம்மது நபிக்கு மரணம் வரும், முஹம்மது நபி இந்த உலகத்திலிருந்து சென்று விடுவார்கள் என்று சொல்லி ஒரு ஆண் சாட்சியாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த வசனத்தை பதிவு செய்கின்றான். இது மட்டுமல்ல, பல வசனங்களில் நமக்கு ஆதாரமாக கிடைக்கும். உதாரணத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆல் இம்ரான், சூரத்துல் அன்பியா, சூரத்துல் ஆல் இம்ரான் 3வது அத்தியாயம், சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயம், சூரத்துல் அன்கபூத் 29வது அத்தியாயம், அல்லாஹ் இந்த 3 அத்தியாயங்களில் கூறக்கூடிய ஒரே வார்த்தை குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அந்த மௌத்தை சுவைத்தே தீர வேண்டும், அந்த மௌத்தை அவர்கள் சுவைத்தே தீர வேண்டும். தாயிகத்துன், அதனுடைய சுவை அவர்களுக்கு சுவைக்க வேண்டும், அவர்களுக்கு கண்டிப்பாக மரணம் என்ற அந்த ஒரு மௌத் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுகிறார்கள் ஹதீஸில், மரணத்தை எடுக்கக்கூடிய அந்த மலக்குல் மௌத், அந்த